உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்திங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும்போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பெயர்ச்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாதிரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அமையப்போகுது. காரணம் என்னென்னா, மேஷ ராசிக்கு பாக்யாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறார். அதுவும் கேந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அது முக்கியமாக குருவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். யார் ஜாதகத்தெல்லாம் 4 ராசிக்கோ லக்னத்துக்கோ குரு இருக்குது அப்படின்னா அவங்களாம் வாழ்க்கையில் நல்லா சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். அந்த சொகுசு வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, முதல்ல பணத்துக்கு பெரிய பிரச்சனை வராது,
வீடுக்கு பிரச்சனை வராது, ஒரு காருக்கு ப்ராப்ளம் வராது. அதேமாரி நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க, அம்மா அப்பா எல்லா விதமான சௌகரியத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே குரு நாளில் வரும்போது கண்டிப்பாக எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ரொம்ப விசேஷம் என்னென்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அதிச்சார பயிற்சி கொடுக்குது. அதனால் நிறைய மேஷராசி என்பவர்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த குரு அதிச்சாரம் ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால் யாரெல்லாம் மேஷராசியாக இருக்கீங்களோ இந்த ஒரு 50 நாளை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த 50 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைன்னா, வேலை இல்லை சார், வேலை 6 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அப்போ இந்த 50 நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும், நல்ல பதவிகள் கிடைக்கும். ஏன்னா இந்த குரு 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான பட்டங்கள் பதவிகளுடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதை முயற்சி பண்ணுங்கள். அதே போல் இந்த குரு பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேலையில் மாற்றம் பண்ணணும். நிறைய மேஷராசி என்பதுன்னா நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்போ வேலைக்கு போகும் தெரியாது, எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்க தெரியாது சார். நிறைய என் பேரில் தேவையில்லாத புகார்கள்லாம் கொடுத்துட்டே வராங்க, எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஹவுசிங் லோன் வச்சுருக்கேன், கார் லோன் வச்சுருக்கேன், குழந்தைங்க படிக்கிறாங்க, நான் ஒரு ஆள் தான் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருப்பீங்க, பெண்களும் இருப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு பயத்துடன் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு 50 நாள் ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நீங்கள் அங்கேயே ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி மாறி போயிடுவீங்க. இல்லை அப்படின்னா வேறு ஒரு மாற்றம், அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணி அதில் கிடச்சி அதில் ஒரு நல்ல பொசிஷனில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு அதிச்சார பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய இருக்குது. இந்த குருவுடைய 9ஆம் இடத்து பார்வை 12ஆம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எடுத்துங்க, ஒன்றும் தப்பு நடக்காது, சூப்பராக இருப்பீங்க. ஐயோ குழந்தைய பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அங்கே தான் மாட்ட போகிறீங்க, கவனமாக இருங்க. அதே போல் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குது, உங்களுக்கு ஒரு வெளிநாடு சான்ஸ் தரோம், இல்லை நான் ஒருத்தர் கூப்பிட்றாரு உங்களை வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கே ஒரு ஆசை வெளிநாடு போகணும், உங்கள் ஆஃபீஸ்லேயே அதுக்கான சூழ்நிலைகள் நடக்குது, இல்லை நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுறீங்க நடக்குது வச்சுக்கோங்க, தயவுசெய்து எடுத்துக்கங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க சார், எனக்குமே பிரச்சனை தான் சார் இருக்குது, 7.5 சனி எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே ப்ராப்ளம் தான், இப்போ ஒரு 6 மாதமாக பயங்கர பாதிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி வேலை மாற்றத்தை கொடுக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல் மேஷராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி தீயா தொழில் பண்ணேன் சார், நிறைய லாபம் வந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு 3 வருஷ காலமாக எனக்கு லாபமே இல்லை, கடனுடைய அளவு ஏறிட்டு இருக்கு, ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கி போடுறேன், எதுவும் சமாளிக்க முடியல, சம்பளம் அதிகமாகிடுச்சு, வாடகை அதிகமாகிடுச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்குலாம் அந்த நிலை மாறும், புதிய வாய்ப்புகள் வரும். இந்த ஒரு 50 நாள் நிறைய முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 7.5 சனி இருக்கிறது உண்மைதான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன ஆகுனா, சில சோம்பேறித்தனம் வரும். நீங்கள் யாராவது பார்க்க போகணுன்னு நினைக்கும் போது போக முடியாது, இல்லை பார்க்க போகணுன்னு நினைக்கும் போது யாராவது ஒரு கடன்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலை பார்ப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ இந்த பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன், இதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு டெய்லி பிளான் பண்ணுங்கள். கடன் பிரச்சனை இருக்கட்டும், தப்பு ஒன்றும் இல்லை, அது இருக்கிறதுனால தான் நிறைய சில உடல் பாதிப்புலாம் இல்லாமல் இருக்குது சில பேருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி குரு 4ஆம் இடத்துல இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமணமாகாதவர்கள் திருமணம், திருமணத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு பிரிஞ்சு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள், அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு மருத்துவம் மூலமாக தான் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மருத்துவம் எடுங்க, தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த 4ஆம் இடத்துல கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு 50 நாளில் ஒரு இடம் போய் பார்க்குறீங்க, ஒரு வீடு போய் பார்க்குறீங்கன்னா ஒரு அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணு. காசே இல்லை அப்படின்னு புலம்பனா கூட பரவாயில்ல, தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணுங்கள். ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக அந்த வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இடத்த மாற்றிப்பீங்க. அது நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு 2 வீலர் வாங்கினாலும் அதுவே ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சேஞ்சை கொடுக்கும். அதுமாதிரி வீடு மாறினீங்க அப்படின்னா அதுவே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த 50 நாளில் இதெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்.
அப்போ இந்த நாட்கள் என்ன பண்ணோம், ஏதாவது கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பேசி தீர்க்கறதுக்கு, சமாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் நடக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையே சில பேருக்கு பாதிப்பெலாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தகுந்தால் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், பிடிஎஃப்ல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.